வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தயக்கீரை கூட்டு. ஆமாங்க, வெந்தயக்கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் அயன் சக்தி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது சப்பாத்தி கூட நம்ம சேர்த்து செய்யலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வெந்தயக்கீரையை நம்ம நல்லா சின்னதாக க்ளீன் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த கூட்டுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி 1, வெங்காயம் 1, ஒரு 5-6 பூண்டு பல். இது கூட சேர்த்து நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் நம்ம பருப்பை போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த சிறு பருப்பை லைட்டாக வறுத்து தான் ஊற வச்சுருக்கோம். இது கூட நம்ம தக்காளி, வெங்காயம், அப்புறம் 5 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். ஸோ இந்த பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்குற ஸ்டேஜில் இந்த வெந்தயக்கீரையை போட்டால் போதும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வெந்தயக்கீரையை போட்டோன்னா ரொம்ப கசப்பாயிடும். ஆல்ரெடி இது லைட்டாக கசப்பாக இருக்கும். அதனால் முதல்ல போடாமல் லாஸ்ட்டாக நம்ம இந்த க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெந்தயக்கீரையை போட்டு ஆட் பண்ணிக்கணும். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். ஏன்னா ரொம்ப குக் பண்ண விடாதீங்க, கசங்குற ஸ்மெல் வரும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஸோ கடைசியாக நம்ம தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, அப்புறம் ஒரு 2 பூண்டை தட்டி போட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கினா சூப்பரான வெந்தயக்கீரை கூட்டு ரெடி. இந்த கூட்டு சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடலாம். தயிர் சாதம், காரக்குழம்பு அந்த மாதிரி டிஷ்ஷஸ் கூட இந்த ஹெல்த்தியான வெந்தயக்கீரை கூட்டை. வெந்தயக்கீரை யூஸ்வலாக தனியாக சாப்பிடணும், கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது கசப்பே இருக்காது. குழந்தைங்களுக்கு நெய்யை ஊற்றி இதை பிசைஞ்சு சாப்பாடோடு சேர்த்து கொடுத்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தி. ஏன்னா வெந்தயக்கீரை யூஸ்வலாகவே வெந்தயம் எல்லாத்துக்குமே டயபெட்டிக் பேஷண்ட் கூட இந்த கூட்டை வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ நம்ம சப்பாத்தி கூடவோ இல்லை நம்ம சாப்பாடோடவோ சேர்த்து